நம்ம சபரிமலையில போகும்போது அழுதையிலயோ கரிமலையிலயோ அன்னதானம் நடக்கும். சேவா சங்கத்துல இருந்தோ வேற யாரோ அன்னதானம் பண்ணக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு சில பேர் போய் அதுல கலந்துக்கணும்னு சொல்லி அதுல ஏதாவது ஒரு பைசாவை கொடுத்துட்டு வருவோம். கொடுத்துட்டு நம்ம வந்து அவன் மைக்கில் கேட்பான், அவங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு. நம்ம ஊரையும் பேரையும் சொன்ன உடனே இது மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கட கட கடான பேர்லாம் சொல்லி அவரோட குடும்பம் அப்படி இப்படின்னு லைனா சொல்லுவோம். இது ஒரு வகை. சில நேரம் நம்ம எழுதுல உட்காந்துருப்போம் நம்ம காதல் இதெல்லாம் விழுந்துட்டே இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெயர் சொல்ல விரும்பாத சாமி அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா ஒரு ஐயப்ப பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். அப்படி சொல்லும் போது அவன் அப்படியே அனௌன்ஸ் பண்ணுவான், பெயர் சொல்ல விரும்பாத ஒரு ஐயப்ப பக்தர் அன்னதானத்துக்காக 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதை கேட்டு அடுத்து வரக்கூடிய குறைஞ்சது ஒரு 15-20 பேர் தன்னுடைய பெயரை சொல்லாமல் பெயர் சொல்ல விரும்பாத பக்தர்னே சொல்லுவான். அதுதான் அதில் உள்ள ஒரு பெரிய விஷயம்.